Chosen 7 சேனலை பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நமக்கு ஆதியாகமத்தில் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் நன்கு தெரியும். குறிப்பாக தேவன் சோதோம் கொமோரா பட்டணங்களை எரித்த சம்பவத்தை சண்டே ஸ்கூல் முதல் கேட்டு வருகிறோம். இருந்தாலும் ஒரு கேள்வி அப்படியே நிற்கிறது. அந்த கேள்வி என்னவென்றால், லோத்தின் மனைவி ஏன் திரும்பி பார்த்தாள்? இந்த கேள்விக்கு நாம் இறை ஊழியர்கள் மூலம் பல பதில்களை கேட்டிருக்கிறோம். அவர்களுக்கு தெரிந்த பதில்களை நமக்கு தெரிவித்தார்கள். பலர் லோத்தின் மனைவிக்கு உலகம் பிடிக்கும் என்றும் அவள் ஒரு பெண் என்பதால் தன் வீட்டிலிருந்து தங்கம் மீது ஆசை என்றும் அதனால்தான் திரும்பி பார்த்தாள் என்றும் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஆனால் அந்த கேள்விக்கு யூதர்களிடம் இருக்கும் பதில் என்ன என்பதை இந்த வீடியோல பார்ப்போம். இப்போது நாம் பார்க்க போகும் பதில் யூதர்களின் நூல்களிலிருந்து சேகரிக்கப்பட்டு விளக்கப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நமது பரிசுத்த நூல் ஆரம்ப எபிரேயத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பதால் நமது கேள்விகளுக்கு யூதர்களிடம் பதில் இருக்கலாம் என்ற எண்ணத்துடன் இதை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். லோத்தின் மனைவி உப்பு கம்பமாக மாறிய சம்பவம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் கடைசி நாட்களில் லோத்தின் மனைவியை ஒருமுறை நினைத்து பார்க்க சொன்னது லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் காணப்படுகிறது. உப்பு கம்பமாக மாறிய லோத்தின் மனைவியை நினைத்து பார்ப்பதால் என்ன பயன்? இந்த கேள்விக்கான பதிலை வீடியோவின் முடிவில் பார்ப்போம். ஆபிரகாமின் சகோதரன் மகன் லோத்து சோதோம் கொமோரா பகுதியில் வசித்து வந்தார். லோத்தை காப்பாற்ற தேவன் 2 தேவதூதர்களை சோதோம் கொமோரா நகரத்திற்கு அனுப்பினார். சோதோம் கொமோரா பகுதி பாவத்தால் நிறைந்திருந்தது. தேவதூதர்கள் அந்த பகுதிக்கு சென்று லோத்தை காப்பாற்றி அந்த நகரத்தை அழிக்க வந்தனர். சோதோம் மக்கள் கட்டுப்பாடற்ற பாவத்தால் நிரம்பியிருந்தனர். அவர்களின் கண்கள் மூடப்பட்டு தேவ ஊழியர்களுடனும் கூட பாவம் செய்ய தயங்கவில்லை. அவை விவரிக்க முடியாத அளவுக்கு மோசமான நாட்களாக தோன்றுகின்றன. எரியவிருக்கும் சோதோம் கொமோரா பகுதியிலிருந்து லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அழைத்து கொண்டு தப்பிக்க தேவதூதர்கள் லோத்தை விரைவுபடுத்தினர். அதேபோல் தேவதூதர்கள் லோத்திடம் இவ்வாறு சொன்னார்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12 பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. இந்த வசனத்தில் தேவதூதர்கள் லோத்திடம் உன் மகன்களையும் உன் மகள்களையும் உன் மருமகன்களையும் அழைத்து கொண்டு சோதோம் கொமோராவிலிருந்து வெளியேறு என்று சொல்கிறார்கள். அப்பொழுது லோத்து என்ன செய்தான் என்று பார்ப்போம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14 அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. ஆனால் யூத ரபிக்கள் லோத்துக்கு மொத்தம் 4 மகள்கள் இருந்ததாக கருத்து தெரிவிக்கின்றனர். அந்த விளக்கத்தை யூத நூல்களில் பார்த்தபோது ஒருமுறை நான் தமிழ் உள்ள ஆதியாகமம் 19ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனத்தை எபிரேய மொழியில் பார்க்க விரும்பினேன். அப்போதுதான் நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். நம்முடைய தமிழ் பைபிளில் இந்த வார்த்தை இப்படி இருக்கும், தனது மகள்களை மணக்கப் போகும் மருமகன்களுடன். ஆனால் நாம் அந்த வசனத்தை எபிரேய மொழியில் பார்க்கும்போது அப்போதுதான் அந்த வசனத்தின் உண்மையான மொழிபெயர்ப்பு என்னவென்று தெரிந்தது. இந்த வசனத்தின் சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளை பார்த்தால் which married his daughters என்று காணப்படுகிறது. அதாவது தமிழில் கூட்டுகளை பெண்டாரின. பல மொழிபெயர்ப்புகளில் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் திருமணம் செய்யவிருக்கும் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் எபிரேய மொழியில் குமாரத்திகளை பெண்டாரின என்று அர்த்தம் உள்ளது. அதாவது லோத்துக்கு திருமணமாகாத மகள்களுடன் திருமணமான மகள்கள் மற்றும் மருமகன்களும் சோதோம் பகுதியில் இருந்தனர். ஆச்சரியமா இருக்குது. இத்தனை நாட்கள் லோத்துக்கு 2 மகள்கள் மட்டுமே என்று நினைத்தோம். ஆனால் யூத ரபிக்கள் அவருக்கு 4 மகள்கள் என்று கூறுகிறார்கள். அவர்களில் 2 திருமணமாகிவிட்டது. மீதமுள்ள 2 லோத்துடன் சோதோம் கொமோரா பகுதியிலிருந்து வெளியேறினர். இவை அனைத்தையும் கவனித்த போது லோத்தின் மனைவி ஏன் திரும்பி பார்த்தாள் என்ற கேள்விக்கு பதில் கிடைத்தது. லோத்து தனது மகள்களை மணந்த மருமகன்களிடம் சோதோம் கொமோரா பகுதி எரிய போகிறது, வெளியே வாருங்கள் என்று சொல்லச் சென்றார். ஆனால் அவர்கள் லோத்தை ஏளனம் செய்தனர். அவருடைய மகள்களும் லோத்தின் பேச்சை கேட்காமல் தங்கள் கணவர்களுடன் இருக்க விரும்பினர். தேவதூதர்கள் லோத்தின் குடும்பத்தை விரைவுபடுத்தி திரும்பி பார்க்காமல் ஓடிவிடுங்கள் என்றார்கள். அப்போது லோத்து அருகிலுள்ள சோவார் என்ற இடத்திற்கு போவோம் என்று தேவதூதர்களிடம் வேண்டிக் கொண்டார். தேவதூதர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டனர். லோத்தும் அவர் குடும்பமும் தேவதூதர்கள் சொன்னபடியே திரும்பி பார்க்காமல் சோதோம் பகுதியிலிருந்து வெளியேறி சோவார் பகுதியை நோக்கி சென்றனர். தேவனாகிய யெகோவா சோதோம் கொமோரா மீது அக்கினி மழையை பொழிய ஆரம்பித்தார். மிகுந்த வெப்பத்துடன் அக்கினி பிழம்புகள் அந்த பகுதியின் மீது விழுந்தன. வீடுகள் எரிந்தன. மனிதர்கள் மீது அக்கினி கந்தகங்கள் பொழிய ஆரம்பித்தன.
அந்த தீப்பிழம்புகளில் எரியும் வேதனையை தாங்க முடியாமல் மக்கள் கதற ஆரம்பித்தனர். சோதோம் கொமோரா பகுதி மக்களின் அழுகுரலாலும் கதறலாலும் நிறைந்தது லோத்தின் குடும்பம் சோவார் பகுதியை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. மக்களின் அழுகுரல் கேட்டது. அந்த நேரத்தில் யூதர்களின் விளக்கத்தின்படி லோத்தின் மகள்களும் தீப்பிழம்புகளில் எரிந்து கதறிக் கொண்டிருந்தார்கள். அந்த அழுகுரலை கேட்டு தன் சொந்த மகள்கள் எரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வேதனையுடன் அந்த தாய் தன் மகள்களை பார்க்க பின்னால் திரும்பினாள். உண்மையில் லோத்தின் மனைவி எந்த தீய எண்ணத்துடனும் திரும்பி பார்க்கவில்லை. அக்னி கந்தகத்தில் எரிந்து கொண்டிருந்த தன் குழந்தைகளுக்காகவே திரும்பி பார்த்தாள். ஒருவேளை தன் மகள்களை இழக்கும் அன்பு, தன் மருமகன்கள் மீது இருந்த அன்பு அவளை திரும்பி பார்க்க வைத்திருக்கும். இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களில் நினைத்து பார்க்க சொன்னதும் இதுதான். லோத்தின் மனைவியின் நோக்கம், எண்ணம் அவளை தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் செய்தது. தேவதூதர்கள் சொன்ன திரும்பி பார்க்காதே என்ற வார்த்தையை அவள் நம்பவில்லை. திரும்பி பார்க்க கூடாது என்ற நோக்கத்துடன் லோத்தும் அவன் மனைவியும் சோதோம் பகுதியிலிருந்து பயணத்தை தொடங்கினார்கள். ஆனால் லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள். காரணம் எதுவா இருந்தாலும் உண்மையில் தன் மகள்கள் மீதான அன்பினாலேயே லோத்தின் மனைவி திரும்பி பார்த்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நீங்க திரும்பி பார்க்க கூடாது. இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்தவர்களான நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தான் ஆகிவிட்டதாக நீங்கள் கவனிக்கிறீர்களா? தேவனுக்காக வாழ வேண்டும். சாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு அனைத்தும் தேவனுடைய வார்த்தையே. இயேசு கிறிஸ்துவுக்காகவே இந்த வாழ்க்கை என்று பயணத்தை தொடங்கினார்கள். ஆனால் இப்போது கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை சமரசம் செய்யும் வாழ்க்கையாகிவிட்டது. ஒருமுறை இயேசு கிறிஸ்துவை தேவனாக அறிந்து கிறிஸ்தவனாக பயணத்தை தொடங்கி உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் அவர்களின் விருப்பங்களுக்காகவும் ஆசைகளுக்காகவும் தேவனுடைய வார்த்தைகளை ஒதுக்கி வைக்கிறார்கள். லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தது போல் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்பவர்களும் தேவன் விடுவித்த பாவ பழக்க வழக்கங்கள், இடங்கள், அந்நிய ஆசாரங்கள் ஆகியவற்றை நோக்கி மீண்டும் திரும்புகிறார்கள். நான் தான் பரிசுத்தன் என்று இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இந்த வார்த்தைகள் எனக்கும் பொருந்தும், என்னையும் சரி செய்யும். ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். லோத்தின் மனைவி தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் உப்பு கம்பமாக மாறி என்ன ஆனாள் என்று தெரியவில்லை. இந்த கடைசி நாட்களில் வாழும் நமக்கு உணர்ச்சியற்ற கம்பமாக மாறும் வாய்ப்பு இல்லை. நாம் தேவனுடைய வார்த்தைகளை நம்பாமல் வாழ்ந்தால் இந்த சரீரம் உலகத்தின் மீது வரப்போகும் வாதைகளின் காலத்தை சந்திக்க வேண்டும். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை சந்திக்க வேண்டும். பெரிய உபத்திரவங்களை சந்திக்க வேண்டும். ஏற்கனவே உலக நிலவரங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் போர்கள், விபத்துகள், மரணங்கள், அமைதி, பாதுகாப்பு இல்லாத நாட்கள். மனிதர்கள் சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார்கள். எப்போது என்ன நடக்குமோ என்ற பயம். இவை அனைத்தும் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கூறிய வேதனைகளின் ஆரம்பம் மட்டுமே. தேவன் எச்சரிக்கை செய்யாமல் நியாய தீர்ப்பையும் தன் கோபத்தையும் உலகின் மீது அனுப்ப மாட்டார். நோவாவின் காலத்தில் தேவனுடைய நோக்கம் அனைவரையும் இரட்சிப்பதே. அதனால்தான் நோவாவின் மூலம் பூமியின் மீது ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்று அறிவித்தார். ஆனால் உலகம் நோவாவை நம்பவில்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்களை ஜலப்பிரளயத்தில் மரிக்கும்படி செய்தது. லோத்தின் நாட்களிலும் கூட தேவன் 10 நல்லவர்கள் இருந்தாலும் சோதோம் கொமோரா நகரத்தை காப்பாற்றுவேன் என்று ஆபிரகாமிடம் சொன்னார். ஆனால் சோதோம் கொமோரா மக்கள் தேவனுடைய தூதர்களுடன் பாவம் செய்ய தயாராக இருந்தனர். தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்களை எரித்து சாம்பலாக்கியது. நேற்றும் இன்றும் என்றும் ஒரே மாதிரியாக இருக்கும் தேவன் இப்போதும் இந்த நாளிலும் இந்த நிமிடத்திலும் அதே விதமாக இருக்கிறார். தேவன் இப்போதும் கூட பாவம் இவ்வளவு பெருகி இருக்கும் நாட்களில் கூட யாராவது தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தால் அவர்களை இரட்சிப்பதற்கும் வரப்போகும் தேவனுடைய கோபத்திலிருந்து தப்புவிப்பதற்கும் அவர் எப்போதும் தயாராக இருக்கும் அன்புள்ள தேவனாகவும் மகா பெரிய இரட்சகராகவும் இருக்கிறார். மல்கியா ஆகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். தேவனுடைய நாமத்திற்கு பயபக்தி உள்ளவர்களை நான் இரட்சிப்பேன். அவர்களை வரவிருக்கும் பெரிய உபத்திரவங்களிலிருந்து தப்புவிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் நம்மை இரட்சிக்க சித்தமாயிருக்கிறார். நாம் தான் இந்த உலகில் பிசாசு பாவம் செய்ய கொடுக்கும் வாய்ப்புகளை விட்டுவிட்டு மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுத்து தேவன் கொடுக்கும் இரட்சிப்பின் வாய்ப்பை பெற சித்தமாயிருக்க வேண்டும். ஜீசஸ் கம்மிங் சூன், so be prepared. இயேசு விரைவில் வருகிறார். எனவே ஆயத்தமாக இருங்கள்.